ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரவீன் வைப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜனநாயகன் ரிலீஸ் இஷ்யூ. ஸோ அந்த பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒரு ப்ராப்பரான ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனாக இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரவீன் வைப்ஸ். ஸோ ஓப்பனிங்காக சொல்லணும்னா ஜனநாயகன் 2026 மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி. ஆனால் தளபதி விஜயோட லாஸ்ட் மூவி, லைக் கெரியர், அவரோட கெரியர் லெவல் லாஸ்ட் மூவி. ஸோ விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாருக்கும் ஒரு மூவி லவர்ஸுக்கே ஒரு விஜய் மூவிஸ்னா ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த செலிப்ரேஷனோட இது ஒரு லாஸ்டான ஒரு மூவி. ஸோ இந்த செலிப்ரேஷன் ஜாஸ்தியத்தில் செலிப்ரேட் பண்ண முடியல. ரீசன் சிபிஎஃப்சியோட சர்டிஃபிகேஷன் டிலே ப்ராசஸ். ஸோ சிபிஎஃப்சியோட சர்டிஃபிகேட்டை டிலே ப்ராசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மெயின் விஷயம் என்னன்னா யூஸ்வலாக ஒரு படம் லைக் இந்தியாவில் ரிலீஸ் ஆகணும்னா அந்த தேட்டர் ஸ்க்ரீனிங் எல்லாமே பண்ணணும்னா லைக் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் ஒரு படத்துக்கு இருந்தால் மட்டும்தான் படம் இந்தியாவில் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இன்னும் சர்டிஃபிகேஷன் ஜனநாயகன் நடக்கல. ஸோ இந்த டிலே எதுக்குன்னா மெயின் ரீசன் வரலாம். ஸோ யூஸ்வலாக இந்த ப்ரொசீஜர் என்னன்னா பிஃபோராக அவங்களோட படத்தோட காப்பி கொடுக்கணும். இல்லை இன்கேஸ் எனி சேஞ்சஸ் எதுனா இருந்துச்சுன்னா அந்த கமிட்டி சைட்லேருந்து அவங்களோட ஆல்ட்ரேஷன் சேஞ்சஸ் கொடுப்பாங்க. அது லைக் மூவி சைட்லேருந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இதே தான் ஜனநாயகனுக்கு ப்ராசஸ் நடந்துருக்குது. டிசம்பர் படத்தை சிபிஎஃப்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காயிட்ட பிறகு சில சேஞ்சஸ்லாம் கமிட்டி கேட்டிருக்குது. லைக் இந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்ட்டுன்னு அதுவும் சேஞ்ச் ஆகிருக்குது. திருப்பியும் என்ன ப்ராப்ளம்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி கேட்டாலும் படத்தை ரிவைசிங் ரீஎக்ஸாமினேஷனுக்கு போனோம்னு வித் டிஃப்ரெண்ட் கமிட்டி பீப்புள்ஸ் சிபிஎஃப்சி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கேவிஎம் ப்ரொடக்ஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டுருக்காங்க. லைக் படத்தோட டிலே. ஏன்னா ரொம்ப டைட்டான பொசிஷன் 2 daysல படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த விஷயத்த கேவிஎம் சைடு அப்ரோச் பண்ணாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ஸோ சிபிஎஃப்சி சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆயிடுது. யூஸ்வலா இது இம்பார்ட்டன்டான ஒரு நோட். யூஸ்வலா ஒரு படத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை ரீஎக்ஸாமின் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு லைக் அதுக்கான விஷயம் நடக்கிறது ஒரு ரெகுலர் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த படத்துக்கு சிபிஎஃப்சி சைட்லேருந்து என்னங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ரீஎக்ஸாமின் பண்ணோம். அதுதான் அவங்க சொல்றாங்க. அதே இது லைக் மூவி சைடு என்னன்றாங்க, அவங்க கோர்ட் கிட்ட கேட்கறது இன்னும் நாங்கள் ஸ்க்ரீனிங்கே பண்ணல. ஸ்க்ரீனிங் பண்ணாதப்போ லைக் எந்த கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்டோட கிளாரிட்டி அண்ட் மொத்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தேவைன்ட்டு படத்தோட சைடை கேட்குறாங்க. ஸோ இது இப்போ ஜனவரி 7th வரைக்கும் இதுதான் கேஸோட டீட்டெயில்ஸ். இதுதான் ஃபேக்ட்ஸ் நான் பார்த்தேன், லைக் கலெக்ட் பண்ணேன். ஸோ படத்தோட டிலேக்கு இதுதான் ரீசன். ஸோ இன்னும் இது ரீஎக்ஸாமின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இம்பேக்ட் என்னன்னா ஜாஸ்தி டேட்டர்ஸ் அவங்க தேர் வெயிட்டிங் ஃபார் த சர்டிஃபிகேஷன், லைக் அப்ரூவல். அந்த இந்த கெச்சிச்சுன்னா படத்துக்கு சர்டிஃபிகேஷன் கெச்சிச்சுன்னா அட்வான்ஸ் புக்கிங்கை ஓப்பன் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட் ஃபேன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் என்னடா இது, என்ஜாய் பண்ண முடியல, செலிப்ரேட் பண்ண முடியல, ரிலீஸ் ஆமான்னு தெரில எங்களால். லைக் பெங்களூர்லலாம் புக்கிங்ஸ் ஓப்பன், பட் தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆகல. ஸோ அந்த ஒரு சைடை லைக் தளபதி ஃபேன்ஸ் ஆகட்டும் சரி, ஒரு மூவி லவ்ஸ் ஆகட்டும் சரி, சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன்ஸை போட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் மூவினா அதுக்கு ஒரு ஒரு கிராண்ட் பிஸ்னஸ் இருக்குது, ஒரு பக்கா பிஸ்னஸ் இருக்குது. ஒரு சவுத் சைடோ சரி, எல்லாமே சரி, லைக் கேரளாவோ சரி, பெங்களூர், தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாமே ஒரு பக்கா பிஸ்னஸ் பார்க்கலாம். பட் எதுக்கு இந்த ஒரு இதிலே எல்லாருக்குமே ஒரு ஃபீலாக இருக்குது, என்னடா இது என்ஜாய் பண்ண முடியல, செலிப்ரேட் பண்ண முடியல. கன்க்ளூஷன் பார்த்தா எஸ், மொத்த இஷ்யூமே லீகல் கன்ஃபர்மேஷன், அந்த சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குது. லைக் ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்ததுல சர்டிஃபிகேட் இன்னும் ஜனநாயகன் ரிசீவ் பண்ணல ஆஸ் ஆஃப் நவ். லைக் ஜனவரி 7th 1 வரைக்கும் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ ஜனவரி 9th படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறது எஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ட் அண்ட் சிபிஎஃப்சி சைட், அந்த கமிட்டி சைட் தான். ஸோ இதோட நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் கீழே கமெண்ட்ல போடுங்க. யாரையும் ஹார்ஷா பேசாமல் ஒரு நீட்டான கமெண்ட்டாக போடுங்க. ஸோ இதுதான் கைஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஜனநாயகன் அப்டேட்ஸ் அண்ட் மோர் ஃபிலிம் அப்டேட்ஸ் வேணும்னா பிரவீன் வைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் போட்டுக்கோங்க. அப்புறமா அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஜனநாயகன் மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்லேயே சொல்லுங்க. So thank you guys for watching the video. Bye. See you all in a new video.